இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 107 சங்கீதம் 41 வசனம். சிறியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். சிறியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். நம்முடைய ஆண்டவர் சிறியவனை சிறுமையிலிருந்து ஆண்டவர் எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆம், சிறியவனை சிறுமையிலிருந்து எடுக்கிற தேவன், உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற தேவன் மட்டுமல்ல, அவனுடைய வம்சங்களை மந்தையை போல பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன். ஆபிரகாமே ஆண்டவர் பெருக பண்ணினார். ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலே, வாய்ப்பில்லாத சூழ்நிலையிலே, வழியே இல்லாத சூழ்நிலையிலேயும் ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியை பெருக பண்ணினார். நம்முடைய ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வம்சங்களை, நம்முடைய சந்ததியை ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எசேக்கியேல் 36 அதிகாரம் 37 வசனத்திலே நாம பார்க்கிறோம், மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். எப்படி மந்தைகள் பலுகி பெருகுகிறதோ அதை போல அவர்களிலே நான் மனிதர்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆம், நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வம்சத்திலே குழந்தைகள் பிறப்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான காரியம். ஆம், குழந்தை இல்லாத பெண்கள் எவ்வளவு நிந்தைகளையும் அவமானங்களையும் பழி சொற்களையும் சுமக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய வம்சங்களை மந்தையை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சிறியவர்களாக இருக்கலாம், சிறுமையான சூழ்நிலையிலே இருக்கலாம், நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிறுமையினின்று அவர் எடுக்கிறார். அநேக பெண்கள் சிறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். குழந்தை இல்லாததுனால அநேக பழி சொற்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிறியவர்களை நான் சிறுமையினின்று எடுத்து அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவர்கள் வம்சங்களை மந்தையை போல நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆம், எத்தனையோ பேர் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து தங்களுடைய சிறுமையில் இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். எருசலேமில் உள்ள ஒரு யூத பெண்மணி, ரேச்சல் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத பெண்மணி, 2009 தன்னுடைய 99 வயதில் அவர்கள் மரித்து போனார்களாம். ஆண்டவர் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவர்களுக்கு 7 குமாரரும் 4 குமாரத்திகளும் பிறந்தார்களாம். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகி அவர்கள் பிள்ளைகளின் மூலமாக சுமார் 1000 பேர் அவருடைய சந்ததியிலே பிறந்தார்கள் என்று சொல்லி அறிய முடிந்தது. அந்த அவருடைய பிள்ளைகள் வம்சங்கள் பலுகி பெருகி 1000 பேர் பெருகினார்கள் என்று சொல்லி வாசிக்க முடிந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த தாயார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கருத்தாய் ஜெபிப்பார்களாம். 5ஆம் தலைமுறையில் உள்ள அந்த பிள்ளைகளுடைய பெயர்களையும் கூட ஞாபகம் வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் ஜெபிப்பார்களாம். மட்டுமல்ல, வேதத்தை அதிகமாக அந்த பெண்மணி வாசிப்பார்களாம். அநேக சங்கீதங்களை படித்து பாராமல் அதை ஒப்புவிப்பார்களாம். வேதத்தை அதிகமாக நேசித்தது மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வசனங்களை அவர்கள் போதிப்பார்களாம், கற்றுக் கொடுப்பார்களாம். மட்டுமல்ல, குடும்பம் மந்தைகள் பெருகுகிறது போல தேவன் அவர்கள் வம்சங்களை பெருக பண்ணி இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் அதிகமாக ஜெபிப்பார்களாம். பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளுக்காக கருத்தாய் ஜெபிப்பார்களாம். அவர்களை எல்லாம் கூட்டி சேர்த்து ஆண்டவருடைய அன்பை சொல்லுவதிலும் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை செய்வதிலும் அவர்கள் நேரத்தை செலவழிப்பார்களாம். ஆம், அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக காணப்படுகிறது. நாமும் கூட ஆண்டவர் நம்மை பெருக பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கொடுத்த பிள்ளைகளுக்காக, அந்த தலைமுறைகளுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், அவர்கள் சமாதானமாக பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சத்தியத்தை நாம் போதிக்க வேண்டும். பக்தி விருத்தி அவர்கள் அடைய வேண்டும். தேவ பக்தியுள்ள சந்ததியாய் அவர்கள் வாழ வேண்டும். நாம் அதற்காக ஜெபிக்கவும், வசனங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவும், அவர்களை ஆண்டவருக்கு அடுத்த காரியத்திலே நாம் வழி நடத்தவும் ஆண்டவர் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆம், ஆண்டவர் சிறுவியவனை சிறுமையினின்று எடுத்து அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி வருந்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவரிடத்திலே கேட்கிற பொழுது ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். வாக்கு கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே,
இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளை ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறியவர்களை சிறுமையிலிருந்து நீர் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து மந்தை பெருகுகிறது போல மனிதர்களை நீர் பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, யார் யார் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறார்களோ, குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய சிறுமையையும் ஆண்டவர் மாற்றி பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.